ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து மாடியூல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அந்த மாடியூலுக்குள்ளே இருக்க செக்ஷன் அப்படிலாம் என்னென்னு பார்த்தோம். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு மாடியூலை வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மாடியூலில் வந்து இன்னொரு மாடியூலுக்குள்ளே எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த டெர்மினலில் போய்ட்டு ஒரு நியூ டெர்மினல் கொடுத்துக்கோங்க. மாடியூல் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஆங்குலர் சிஎல்ஐ வந்து சம் கமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? அந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மாடியூலை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா NG அப்படின்றது தான் வந்து ஆங்குலர் சிஎல்ஐக்கான கமெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜெனரேட். ஸோ ஜெனரேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நான் புதுசாக ஒரு காம்பனண்ட்டையோ மாடியூலையோ ஒரு பைப்பையோ ஒரு சர்வீஸையோ நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஜென்ரேட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேவா? ஜென்ரேட். அதுக்கப்புறம் நான் என்னத்தை க்ரியேட் பண்ண போகிறேன்? மாடியூல். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ NGன்றது ஆங்குலர் சிஎல்ஐக்கான கமெண்ட்டு, நான் ஜென்ரேட் அப்படிங்கிறது நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கான கமெண்ட்டு என்னதை க்ரியேட் பண்ண போகிறேன்? மாடியூலை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்கணும்னா ஆப்வியஸ்லி மாடியூல் நேம் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இதுதான் வந்து என்னோடய மாடியூல் நேம். இப்போ கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும்? புதுசாக ஒரு மாடியூலை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மாடியூல் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் ஆப் ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா யூசர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த யூசர் ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு மாடியூல் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். user.modularity.ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட அப்ளிகேஷனில் ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பை டிஃபால்ட்டாக வந்து டிக்ளரேஷன் செக்ஷன் இருக்கும், இம்போர்ட் செக்ஷன் இருக்கும். மற்ற செக்ஷன் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி @NgModule டெக்கரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்களாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லும், இதுதான் என்னோடய மாடியூல் ஃபைல் அப்படிங்கிறத சொல்கிறது. ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட் நீங்கள் மாடியூல் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப் இருக்கு இல்லையா, இந்த ஆப் ஃபோல்டரில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஐ திங்க் நான் வந்து பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வெயிட். ஐ திங்க் எனக்கு தேவையான பிளகின்ஸ் எல்லாமே இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ த நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதில் வந்து ஜென்ரேட் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்குதா? ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு மாடியூல் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜென்ரேட் மாடியூலில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மாடியூல் நேம் கேட்கும். நான் ஆல்ரெடி யூசர் மாடியூல் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஜஸ்ட் மாடல் நேமை மட்டும் இங்கே டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன பண்ணும், அதுவே வந்து அந்த மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட்டை வந்து ரன் பண்ணிவிட்டு அதுவே அந்த ஃபைல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ ஆப் ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் மாடியூல் இருக்கா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாமுக்கான மாடியூலையும் க்ரியேட் பண்ணிடுச்சு. அந்த எக்ஸாம் மாடியூலுக்குள்ளே என்ன பண்ணிடுச்சு, எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு பை டிஃபால்ட் என்ட்ரி காம்பனண்ட்டையும் அது என்ன பண்ணிடுச்சு, க்ரியேட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரியும் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் வந்து நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு மாடியூல் ஃபைல் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி கமெண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணும்போது அதுக்குள்ளே காம்பனண்ட் க்ரியேட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அதுக்கான கமெண்ட் கொடுத்து தான் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எனக்கு யூசர் மாடியூல் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மாடியூல் இருக்குது. இந்த மாதிரி 2 மாடியூல் இருக்கா? இப்போ நான் அந்த யூசர் மாடியூலுக்குள்ளே ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி காம்பனண்ட் போடுங்க. ஸோ காம்பனண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு காம்பனண்ட் நேம் கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன ஆயிரும், ஒரு காம்பனண்ட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து எனக்கு யூசர் மாடியூல் இருக்குது. அந்த யூசர் மாடியூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட் யூசர் காம்பனண்ட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த யூசர் மாடியூலுக்குள்ளே என்ன பண்ணணும், இந்த காம்பனண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த டிக்ளரேஷன் செக்ஷன் போயிட்டு யூசர் காம்பனண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து அது ஜஸ்ட் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர் காம்பனண்ட்டை வந்து யூசர் மாடியூலுக்குள்ளே நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ணணும், இந்த யூசர் காம்பனண்ட்டையும் இந்த எக்ஸாம் காம்பனண்ட்டையும் நான் என்ன பண்ணணும், என்னோடய ஆப் காம்பனண்ட்டுக்குள்ளே லோட் பண்ணணும். ஓகேவா? இப்போ எனக்கு ரவுட்டர் அவுட்லெட் இருக்குது. நான் இதுக்கு கீழே என்ன பண்ண போகிறேன், அந்த யூசர் காம்பனண்ட்டை லோட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அந்த யூசர் காம்பனண்ட் ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு செலக்டர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த செலக்டரை வச்சு தான் நான் என்ன பண்ணணும், அந்த காம்பனண்ட்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ணணும்.
ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ண உடனே இங்கே என்ன காமிக்கும், எரர் காமிக்கும். ஸோ என்ன எரர் காமிக்குது அப்படின்னா, இந்த மாடியூலுக்குள்ளே இந்த காம்போனண்ட் இல்லை. அதாவது வந்து இது எங்கே இருக்குது, இந்த ஆப் காம்போனண்ட் ஆப் மாடியூலுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? பட் இந்த ஆப் யூசர் வந்து எதுக்குள்ளே இருக்குது, யூசர் மாடியூலுக்குள்ளே இருக்குது. ஸோ என்னால் வந்து வேறு ஒரு மாடியூலுக்குள்ளே இருக்க ஃபைலை இந்த மாடியூலுக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் என்ன சொல்லுது, இந்த எரர் சொல்லுது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி இங்கே கொண்டு வரலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த யூசர் மாடியூலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த யூசர் மாடியூலுக்குள்ளே இருக்க இந்த யூசர் காம்போனண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், ஆப் காம்போனண்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஆப் காம்போனண்ட் வேறு ஒரு மாடியூலுக்குள்ளே இருக்குது. அப்போ நான் இந்த மாடியூலில் உள்ள ஃபைலை வேறு ஒரு மாடியூலில் யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ்போர்ட்ஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்போர்ட்ஸ்குள்ளே என்ன கொடுங்க, இந்த யூசர் காம்போனண்ட்டை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த யூசர் மாடியூலில் இருக்க காம்போனண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி வேறு ஒரு மாடியூலில் யூஸ் பண்ண போகிறேன். எந்த மாடியூலில் யூஸ் பண்ண போகிறேன், ஆப் மாடியூலில் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ அவங்க ஆப் மாடியூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் மாடியூலில் எந்த மாடியூலில் உள்ள ஃபைலை யூஸ் பண்ண போகிறீங்க, யூசர் மாடியூலில் உள்ள ஒரு ஃபைலை யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக யூசர் மாடியூலை இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், அதுக்குள்ளே இருக்க காம்போனண்ட்டை இங்கே யூஸ் பண்ண முடியும். இப்போ என்னோடய ஆப் காம்போனண்ட் போய்க்கோங்க. இந்த ஆப் காம்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எரர் போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்னோடய ப்ரௌசர் போய் பாருங்கள், சர்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லோட் ஆகுதா. இப்போ என்னோடய யூசர் காம்போனண்ட் வந்து என்னோடய ஆப் காம்போனண்ட்டுக்குள்ளே லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் இதே மாதிரி என்ன பண்ணணும், என்னோடய எக்ஸாம் காம்போனண்ட் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாம் காம்போனண்ட்டை என்னோடய ஆப் காம்போனண்ட்டுக்குள்ளே லோட் பண்ணணும். இப்போ நான் போயிட்டேன். ஸோ அந்த எக்ஸாம் காம்போனண்ட்டுக்கான செலக்டரை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு எரர் காமிக்குது. எதுக்காக இந்த எரர் காமிக்குதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரியலனாலும் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம் மாடியூலில் பார்த்தீங்கன்னா நான் இந்த எக்ஸாம் காம்போனண்ட் வச்சுருக்கேன். இந்த எக்ஸாம் காம்போனண்ட்டை வந்து என்ன பண்ணலை, எக்ஸ்போர்ட் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட் செக்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த எக்ஸாம் காம்போனண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இது வந்து என்ன பண்ணுமா, என்னோடய இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த எக்ஸாம் மாடியூலை வந்து நீங்கள் எதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணியிருக்கணும், ஆப் மாடியூலுக்குள்ளே இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஆப் மாடியூல். இதில் ஆல்ரெடி யூசர் மாடியூல் இம்போர்ட் பண்ண மாதிரியே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸாம் மாடியூலை இம்போர்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு யூசர் மாடியூலும் இம்போர்ட் ஆகிடுச்சு, எக்ஸாம் மாடியூலும் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இதில் போனீங்கன்னா இந்த எரர் போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ உங்களோட ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னா ஆப் காம்போனண்ட்டும் லோட் ஆகிருக்கும், யூசர் காம்போனண்ட்டும் லோட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸாம் காம்போனண்ட்டும் லோட் ஆகிருக்கும். இந்த ரெண்டு காம்போனண்ட்டும் எதுக்குள்ளே லோட் ஆகிருக்கும், ஆப் காம்போனண்ட்டுக்குள்ளே லோட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் காம்போனண்ட் வந்து ஒரு மாடியூலில் இருக்குது, யூசர் காம்போனண்ட் வேறு ஒரு மாடியூலில் இருக்குது, எக்ஸாம் காம்போனண்ட் வேறு ஒரு மாடியூலில் இருக்குது. 3 மாடியூலில் இருக்க ஃபைல்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரே இடத்துல லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நமக்கு மாடியூல்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மாடியூல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு மாடியூல்ஸில் இருக்க ஃபைலை இன்னொரு மாடியூலுக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வேறு வீடியோ போடுறேன்.